ஒரு சிறிய கிராமத்தில் ஜீவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவன் செய்யும் எந்த காரியத்திலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. தோல்விகளால் மனம் உடைந்த அவன் வெற்றிக்கு ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா என்று சிந்திக்கத் தொடங்கினான். இறுதியில் மலை உச்சியில் வாழும் ஆத்மானந்தா என்ற ஞானியிடம் விடை தேடிச் செல்ல முடிவெடுத்தான். ஜீவன் கரடுமுரடான மலைப்பாதைகளில் ஏறி சென்றான். வழியில் பல தடைகள் வந்தபோதும் அவன் பின்வாங்கவில்லை. அவனது மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது: வெற்றி பெறுவது எப்படி? பல மணி நேர பயணத்திற்குப் பிறகு அமைதியான ஒரு ஆசிரமத்தை அவன் அடைந்தான். அங்கே மரத்தடியில் ஞானி ஆத்மானந்தா தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டான். ஜீவன் ஞானியின் முன் பணிந்து நின்றான். ஐயா, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறேன். கடினமாக உழைத்தும் எனக்கு தோல்வியே கிடைக்கிறது. வெற்றியின் ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று வேண்டினான். ஞானி ஆத்மானந்தா மெதுவாக கண்களைத் திறந்து அவனை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஞானி உடனே பதில் சொல்லவில்லை. அவர் எழுந்து நின்று, தம்பி, இதற்கான விடையை நாளை காலை சொல்கிறேன். நீ இன்று இரவு இங்கே தங்கு. நாளை அதிகாலையில் என்னை ஆற்றங்கரைக்கு வந்து சந்தி என்று கூறினார். ஜீவனுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவர் சொன்னபடியே செய்ய சம்மதித்தான். அடுத்த நாள் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே ஜீவன் ஆற்றங்கரைக்குச் சென்றான். அங்கே ஞானி ஆத்மானந்தா ஆற்று நீரில் இடுப்பு அளவு ஆழத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் ஜீவனை தன்னருகே வரும்படி சைகை காட்டினார். ஜீவனும் மெதுவாக ஆற்றுக்குள் இறங்கி அவரை நோக்கி நடந்தான். ஜீவன் ஞானியின் அருகில் சென்றதும் அவர் திடீரென்று ஜீவனின் தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்தினார். ஜீவன் இதைச் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் தண்ணீருக்கு அடியில் மூச்சுவிட முடியாமல் தவித்தான். அவன் வெளியே வர முயற்சி செய்தான். ஆனால் ஞானி அவனை விடாமல் பலமாக அழுத்தி பிடித்திருந்தார். நேரம் செல்லச் செல்ல ஜீவனின் உடல் துடிக்கத் தொடங்கியது. அவனுக்கு காற்று தேவைப்பட்டது. தன் முழு பலத்தையும் திரட்டி அவன் ஞானியின் பிடியிலிருந்து விடுபடப் போராடினான். அவனது கண்கள் சிவந்தன, இதயம் வேகமாக துடித்தது. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரே வெறி அவனிடம் இருந்தது. ஒரு கட்டத்தில் ஞானி அவனை விட்டுவிட்டார். ஜீவன் தண்ணீருக்கு மேலெழுந்து வந்து பெரிய மூச்சுக்களை இழுத்துவிட்டான். அவனது உடல் நடுங்கியது. ஐயா, ஏன் இப்படி செய்தீர்கள்? என்னைக் கொல்ல பார்த்தீர்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். அவன் இன்னும் மூச்சிறைத்துக் கொண்டிருந்தான். ஞானி ஆத்மானந்தா அமைதியாக கேட்டார். நீ தண்ணீருக்கு அடியில் இருந்தபோது உனக்கு மிக அதிகமாக தேவைப்பட்டது எது? ஜீவன் யோசிக்காமல், காற்று. காற்று மட்டும்தான் என் நினைவில் இருந்தது என்றான். ஞானி சிரித்துக்கொண்டே, அதுதான் வெற்றியின் ரகசியம் என்றார். தண்ணீருக்கு அடியில் நீ காற்றை எவ்வளவு தீவிரமாக தேடினாயோ அதே போன்ற ஒரு தீவிரமான ஆசை உனக்கு வெற்றியின் மீது இருக்க வேண்டும். அந்த வெறி உன் மனதில் இருந்தால் உலகத்தில் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் வெற்றியின் ரகசியம் என்று ஞானி போதித்தார். ஜீவன் உண்மையை உணர்ந்தான்.